எங்க அப்பா அம்மா வந்துருவேன். அப்படியா நமக்கு ஒரு பிள்ளை இருக்கலாம் அல்லவா என்ற குழந்தை வேணும் என்று சொல்லி மன்னனும் தேவியுமாக குழந்தைக்காக வர தெரியுமா? அவன் கடவுளைத்தான் நினைக்க வேண்டாம், அவன் செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும், செய்ய நினைக்க வேண்டும். கடவுளை நினைத்து 12 வருட காலம் பாலகன் வாக்கின் வேண்டும் என்று சொல்லி அந்த ரிஷிமுகாவரன் வனத்திலே தவம் இருக்க அதே நேரத்தில் யார் இருக்கா? வண்டுமுகா மலையிலே வண்டுமுகா ரிஷியவர் தவம் இருக்கார். கடவுளுடைய அருமையை அமர வேண்டும் என்று சொல்லி வண்டுமுகா ரிஷியவர் தவம் இருக்கார். இருவேருக்கும் இரு வனத்திலே தவம் இருக்கும் இருபாலருக்கும் வரம் கொடுக்க வேண்டும். அப்பதான் பகவான் பார்த்தார். ஏராசப்பட்டவர் என்ன செய்யணும்? நஷ்டத்தை கொடுக்க வேண்டும். நம்ம நினைச்சு உருகி தவம் இருக்கவருக்கு ஏண்ட வரத்தை கொடுக்கணும். கடவுள் நினைச்சு இருக்கவருக்கு நம்மளால ஏண்ட வரத்தை கொடுக்கணும். இந்த கடவுளாகப்பட்ட சிவபெருமானையும் பெருமாள் கோபால கன்னடத்தில் சொல்ல மாய கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனாவரும் அந்த பாதாள உலகத்திலே வண்டுமுகா ரிஷியவருக்கு வண்டுமுகாவையும் தவிர்க்கும் பக்தனுக்கு வரத்தை கொடுத்தால் கூட இருக்கு வேமானா கொடுக்க கூடாது. பாதாள உலகத்துல பிள்ளைக்காக தவிர்க்கும் பக்தனுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனதை எண்ணிக்கொண்டு பிரம்மனை வரவழைத்தான்.
பிள்ளையால்தான் இருவருக்கும் வரத்தை கொடுத்து எடுக்க முடியும். இன்று மனதை கொண்டு மாயக்கன் கோபாலகன் யோசனை கேட்டு ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் எப்படி வருவார் என்று கேட்டார். மனை தான் தான் வைத்து விழித்து வைத்து சிவபெரும் உயிர்கோடு விழித்து கண்களை முடித்தார் கடிய தவத்தை மறந்தார். ஒரு நாள் ஒரு பொழுதும் ஒரு நொடிதான் இருக்கு. அந்த பிள்ளை யார் கையில விழுது? வண்டமுகா ரிஷியவர் மடியில போய் ஒரு குழந்தை வந்து விழுது. பிரம்மனை அழைத்து பெருமிஷிய குழந்தையை பகவான் உயிர் கொடுத்து மாயத்திலே கொடுக்க மாய கண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் பிள்ளையை கொடுக்க பிள்ளையை கையில் எடுத்தார் வைக்கிறார். கண்களை முடித்தாரு. கடிய தவத்தையே மறந்துட்டாரு. கடிய தவத்தை மறந்து அந்த குழந்தையை தீக்கி விடுதாரு. அந்த குழந்தைக்கு சாபத்தை தான் கொடுத்தார். நீ வளர்ந்து வாழிவனாகி உன்னை யார் பிறவி செய்தார்களோ அவர்களை ஓட விட்டு போட்டவர் கையாலே மாட்டு வடிவாய் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். வீசிய குழந்தை பாதாள உலகத்துல யார் கையில் விழுது? பிள்ளை இல்லாத மன்னமங்கிராகப்பட்ட ரிஷிபுகாவரன் கையில போய் பிள்ளை விழுது. பழமழை பாலை வந்து போறாங்க. பாலகின் வாக்கியம் கிடைத்த உடனே குழந்தை எப்படி எடுத்துவாரு? எப்படி கையில் எடுக்காரு தெரியுமா? ஆனந்த சந்தோஷத்தோட குழந்தையை எப்படி விதமாக கையில் எடுத்துருவோம் என்று கேட்டார். மறைவதான இடத்தே
செல்லமாக பிறந்தான் என்று சீனி பணங்களெல்லாம் செலவு செய்தார்கள். குழந்தை எப்படி எடுக்க தெரியும்? வாரை வல்லது ஆணிடத்து வலது கண்ணுகள் எல்லாம் முத்தமிட்டார். சேர்த்து வல்லது ஆணிடத்து செல்ல ஒழுக்கம் தான் கொடுத்தார்கள். எடுத்து வல்லது ஆணிடத்து இது கண்ணுகள் எல்லாம் முத்தம் கொடுத்தார். எப்படி எடுத்து வர அந்த மன்னவனும் தெய்வீகமாக பிள்ளைக்கு வேணாம் ஜூக்க வேண்டும் என்று விதமாக பேர் கொடுத்து வருவார் என்று கேட்டார். மற்றவங்க பேர் கொடுத்தாதான் மற்றவங்க கூப்பிட முடியும். பிள்ளைக்கு எப்படி பேர் கொடுக்காங்க? ஒரு நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. எங்க அப்பாவும் பேர் கொடுப்போம். எங்க அப்பா பேரு இப்போ காலத்துக்குலாம் அந்த பேர் கொடுத்தா நல்லா இருக்கும். எப்படி கொடுக்கலாம்? நடிகர் பேர் கொடுக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். அது வேண்டாம். பிள்ளைக்கு பேர் கொடுத்தா எப்படியே கொடுக்கணும்? அந்த ஆளுதான் நம்மளுடைய தாய் தகப்பன் பேரை கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு குல தெய்வங்கள் வழிபாடு முறையாக தெய்வத்தினுடைய பேர் நாமத்தை கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு சினிமா உலகத்துல யார் இருக்காங்களோ அவங்களுடைய பேர் நாமத்தை கொடுத்தாங்க. இப்ப எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? 2 இடத்துல எது நுழையுதோ அந்த மாதிரி பேர் கொடுத்தாங்க. 2 இடத்துல எதையும் கொடுக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் பேரனாவுக்கு எப்படி கொடுக்க தெரியுமா? குழந்தைக்கு வேளாண்மை சூட்ட வேண்டும். அந்த ரிஷிமுகாவரும் ரத்த கனியும் மனம் நினைக்கிறாங்க. நாம குளத்துக்கு ஏற்றார் போல பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். அப்புறம் எப்படி கொடுக்கலாம்? அதானே நாம குளம் அரக்குற குளம்.
வல்லமையோடு பிறந்தநாள் வல்லவன் என்றும் அரக்கர் உலகத்திலே பிறந்தநாள் அரக்கர் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்ல அரக்கன் என்ற வேதாமத்தை தான் கொடுத்து பல அரக்கனான ராட்சதனை எப்படி வளர்த்து வரதையும் பல அரக்கனான பாலகனை அந்த சிவகாரம் ரத்த கன்னியாகப்பட்ட வெண்கவளும் என்ன விதமாக வளர்த்து வர என்று கேட்டாள். அந்த வளரக்க ராட்சதனை ஐந்து வயது பாலகன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசாயிட்டு புத்தகத்தில நாம பள்ளிக்கு போனோமானா சேராத பிள்ளையோட சேர்ந்து கெட்டு போயிடுவான். அப்படி என்ன செய்யலாம்? ஆசிரியரை அரண்மனைக்கு வரவழைத்து பாடங்களை தன் அரண்மனையிலே கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாடத்தை சொல்லிக் கொடுக்க குருநாதரை அரண்மனைக்கு வரவழைத்தார். அவை அரண்மனைக்கு வரவழைக்கும் போது அரண்மனைக்கு வரவழைத்த ஆசிரியரை என்ன செய்தார் தெரியுமா? என்ன அந்த காலத்துல என்ன பாடம்? ஏட்டு பாடம். அதற்கு பிற்பாடு நோட்டு பாடம். அதற்கு பிற்பாடு கம்ப்யூட்டர் பாடம், ஆன்லைன் கிளாஸ். அதனால இந்த பாடவிலைக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க குருநாதரை வரவழைத்து தன் அரண்மனையிலே அமர வைத்துக் கொண்டு பாலகனை என்ன விதமாக சொல்வார் என்று கேட்டால் ஒரு தட்சனை கைபிடித்து எழுத்தாணி கைபிடித்து அவனோடு இடத்தடில அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணை என்று சொல்லி பாலகன் எப்படி படித்துவார் தெரியுமா? ஆனா அடிப்படைதான்
ஒன்பது வயதாகி ஒரு பணம் காண்பாள் பதினொரு வயதாகி பைகளையும் காண்பாள் அரையானராச்சூடு பதினொரு வயதாகி பல பிராணங்களும் காண்பாள் ஆராத தொழிலும் ஆராத தொழிலும் ஆறாவது தொழிலுள்ள படிக்காத பாடங்கள்ல எழுதாத ஏற்றுமல்ல கற்காத கலைகள் அரங்கை எப்படி படிச்சா வள்ளலும் சிறப்பு தொழிலும் ஆயவித்த காயவித்த கூடு விட்டு ஒருவரையும் பொருள் வித்தையும் அரங்கம் படிச்சிடக்கூடிய பாடத்துல எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளையும் கட்டணும் தான் நல்லா வள்ளரக்கன் அத்தனை கலைகளையும் படித்து வரக்கூடிய நாடுகளுக்கு பாலகன் வல்ல அரக்கனுக்கு வயது என்ன தெரியுமா? வயசு என்ன தெரியுமா? 21 வயது பாலகன் எப்படி இருக்கா பார்த்தீங்களா? பாலகன் 21 வயசுல உள்ள நின்று நான் நிற்பான ஒரு இடத்துல அரக்கனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு கால் கட்டு வந்து போடணும், கால் கட்ட போடணும். ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கோங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்களா? அரக்கனான ராட்சதனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொந்த பந்தத்துல அத்த மகளாகப்பட்ட பவளக்கணி என்ற பெண்ணை பார்த்தார். பவளக்கணி என்ற பெண்ணை
அதான் சொல்லுவாங்கண்ணே, என்னம்மா அந்த காலத்துல எல்லாம் சொந்த பந்தத்துல கொடுத்து வாங்கி இருந்திருக்காங்க. இதற்காக உறவு முறைகள் விட்டு போயிடக்கூடாது. விட்டு போயிடக்கூடாதுதான். உறவு முறை எப்படி? சொல்லுங்க விடக்கூடாது. மாமா மச்சான் கம்மா அப்படியோ இப்படி உடம்பு விடக்கூடாது. மாமா மச்சானா ஏரியா? மாமா மச்சான் இப்படிதான். மாமானா இவரு, மச்சானா மச்சான் அவன். அண்ணனா? அண்ணன் அவன். மச்சம்னா இவன். இவன். அப்பம்மா இவன். அண்ணன்னா இவன். அவனுக்கு பேரு. அவனுக்கு பிள்ளையா. சரி அதான் அந்த காலத்துல எல்லாம் சொந்த பந்தத்துல கொடுத்து வாங்கி எழுதிருக்காங்க. அப்படி ஒரு அந்திகால வேலையில சரி நமக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னா சொன்ன சொந்த மருமகளும் கொடுப்பா. கொடுப்பறையே ஆமா இப்போ கொடுக்க மாட்டாங்க. நானே கொடுக்க மாட்டேங்க. அப்படி இது வந்து விட்டு தெரியாது. நானே கொடுக்க முடியும். நானே ஒரு ஊரா வெள்ளடிக்கும் போது எப்படியா கொடுக்க முடியும்? அது முடியாது. நான் வீடு தான் முடியும். நான் வீடு வந்து நான் வாங்கி வைக்கிறேன். லீவு இல்ல. அது அந்த காலத்துலலாம் சொந்த உறவுமுறைகள் விட்டு போயிடக்கூடாது. சரி ஒரு சரி. காலங்கள் முடிந்த பின்பும் ஒரு வயதான காலத்துல ஒரு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னா சொந்த மருமகளை ரெண்டு திட்டு திட்டிக்கலாம். ஆமா அதை பாரு இதை பாருன்னு சொல்லிக்கலாம். அதான் ஏதாவது வேலை பார்க்கறவங்க சத்தம் போட்டுக்கலாம். ஆனா இப்போ உள்ளவங்கள போட முடியுமா? ஏன்னா கேட்டு போயிருவாளோ, சட்டி தூக்கி பெட்டியில் அடிப்பா, பெட்டி தூக்கி சாந்தி வரைச்ச தட்டிச்சு ஒருட்டு தான் நினைச்சுக்கலாமோ. அதனால பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சொந்த பந்தத்துல பெண் எடுக்க வேண்டும் என்று அத்தமகளாகப்பட்ட பவளக்கணியை பெண் பார்த்தார். பேர்லே போகிறோம். அப்ப ஆள் எப்படி இருக்க தெரியுமா? பவளக்கணி என்ற பெண்ணை பார்த்து நல்லதோடு நமதியில விதமாக திருமணத்தை முடித்து ஒருவர் என்று கேட்டாள். அந்த மன்னனாகப்பட்டவர் தரக்கண்ணுக்கும் பவளக்கண்ணி வெண்ணவளுக்கும் விதமாக மனம் முடித்து வருவார் என்று கேட்டாள். ஒரு நாள் பார்த்து தினங்கோரைத்து நல்லதோடு ஸ்வதீனத்தை தாங்கூரித்து மணமகனை அலங்கரித்து மாப்பிள்ளைக்கும் ஒரு நேரத்தில ஒரு நேரத்தில ஆணை திருமணத்தை சுற்றுவார். திருமணத்தை தாமோடித்து இந்த மகனாகப்பட்ட அரக்கனுக்கும் பவளக்கனை வண்ணவளும் வாழ்வர வேண்டும். அப்பதான் தாயின் தகப்பனும் மனசுல நினைக்காங்க, நமக்கு வெகு நாளைக்கு பிறகு சொல்ல பிறந்தது. இந்த பிள்ளைக்கு நாம திருமணத்தை முடித்து நாம இருக்கும் போது நாட்டை எல்லாம் மகனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். தன் பிள்ளையிடத்துல ஒப்படைச்சோம்னு சொன்னா இந்த 56 தேசத்தை எப்படி ஆண்டு வராங்க என்று சொல்லி கொடுத்து தெளிவா நாட்டை ஆள சொல்லலாம். ஆமாண்ணா அதான் நம்ம பிள்ளை நமக்கு முன்னால நாட்டை ஆண்டு நம்ம பேரை எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா நம்ம பேரை எடுக்காம
தெரியுதான். சரி சரி வேதாமத்தை சுத்தவேன் என்று சொல்லி சொல்லி அந்த ரிஷிமுகாவரணம் ரத்தக்கணியாகப்பட்ட பெண்ணவளும் ஆமா இந்த 56 தேசத்தை அரசாள வேண்டும் என்று அதனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஆமா 56 தேசத்து அரசரெல்லாம் என்ன செய்யலாமா விதமாக ஒருவர் கேட்டாள். எப்படி வராங்க 56 தேசத்திலும் 56 தேசத்திலும் அரசரெல்லாம் ஒன்று கூடி நீதிமுறை தவிடக்கூடாது. நேர்மையோடு என் மகன் நாட்டை ஆள வேண்டும். இந்த தகப்பனார் இந்த 56 தேசத்தை எப்படி கட்டி காத்தேனோ அதை போலாக என் மகன் ஆள வேண்டும். நீதிமுறை தவிடாமல் நேர்மையோடு ஆள வேண்டும் என்று சொல்ல மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு செங்கோலைகள் கொடுக்க ஆகாத சகனமெல்லாம் அரக்கனுக்கு எப்படி வருது தெரியுமா? அவன் செங்கோலத்தான் கை கொடு தேசத்தையும் கொடுக்கும் போது ஆகாத சகனம் ஆகாத செங்கோலை கொடுக்கும்போது ஆகாத சகனமெல்லாம் நடக்கும். அரக்கன் நினைக்கும் போது அரக்கனை கொடுக்கும்போது சகனம் நடக்கிறது
கண்டாரா என்னையா செய்யலாம்? பெற்ற பிள்ளைக்கு கொடுக்கும்போது மற்றொரு சகனத்தை பார்க்க கூடாது. பார்க்கக்கூடாது. சகனத்தை பார்க்கவே கூடாது. அதனால பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று செங்கோலை கொடுக்க கொடுக்க அந்த செங்கோலை கையில வாங்கிக்கோ. என்னையா? அவன் 56 தேசத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆமா. வல்லரக்க வல்லரக்க. அங்கேயாகப்பட்ட பவுளக்கண்ணியும் என்னையா? ஆறுலோடு கடமை வாங்கி அசையாக மணியும் கட்டி மணியும் கட்டி தவறிடாமல் தவறிடாமல் அரக்கன் நேர்மையோடு ஆண்டு இருக்கும்போது அவையா அப்பதான் என்ன நடக்கு? இது நடக்கு. சிம்மாசனத்துல அமர்ந்த நேரம் வேதம் வேதம். கணவரை நினைத்தாரா என்னையா செய்தாங்க? கையெடுத்து வந்தாரா வணக்கம்யா. பகவான் நினைக்கல பஞ்ச சரங்களும் அணிய வேணும். அவன் பஞ்சாயத்து என்ன? ஊதி. ஆமா. ஆமா. கடவுளை நினைத்தானா கையெடுத்து வணங்கினாரா சரி. சிம்மாசனத்துல அமுத நேரம் வந்துட்டு என் அம்மையா ஐயா என்ன? வள்ள அரக்கனுக்கு என்ன வருது? எங்க வருது? அப்பதான் சீரழிவும் சேர்ந்து வருது. அம்மையா இந்த 56 சேஷத்தை ஆளக்கூடிய மன்னன் மன்னர் கடவுளை நினைத்தாரா நினைக்கிறையா? கையெடுத்து வணங்கல வணங்கல. பெரியவர் என்றும் மதித்தாரா நினைக்கிறையா? சிறியவர் என்றும் எண்ணினாரா என்னையா? இந்த 56 தேசத்தை கட்டி ஆள வேண்டும் என்று அமர்ந்தான். அம்மையா வருமானம் வரும்போது யார் மதிக்கிறோம்? அவன் யாரை மதிக்கல. தானந்த ஆணவ வந்தது. அதான் அம்மையா ஆணவத்தோடு அரசன் செய்த அரக்கனுக்கு அரக்கனுக்கு ஆகாத பொல்லாத நேரம் எப்படி வருது தெரியுமா? எப்படி வருது? 56 தேசத்தையும் தேசத்தையும் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் என்னையா? கர்ண பகவானை இழுத்து கட்ட ஆமா. அந்த 56 தேசமெல்லாம் தேசமெல்லாம் 12 வருட காலம் 2 வருட 56 தேசம் மழை பொழியவில்லை தந்தம் வீசவில்லை தேசத்தையும் அரசாலும் வேலையில்லை எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் போது அரசாரை வந்தார் வரவழைத்து தேசத்துக்கு அனுப்புவார். சொல்லும்போது பள்ளம் மந்திரியும் தேசத்தில் அரசர் மத்தியில் சொல்லும்போது தாரை தேசத்திலும் தாரை தேசத்திலும் என்னை சொல்லுவார்.
வருமானம் வர வர யாரையும் மதிக்கிறது. அதான இந்த 56 தேசத்து அரசரெல்லாம் ஒன்று கூடி வருமானம் கொடுக்காத நேரம் அப்பதான் மந்திரி அழைத்து, ஐயா மந்திரி, வாரங்கள்லாம் மந்திரி, இந்த 56 தேசத்திலையும் அவதி பணம், தீப பணம், கப்ப பணம், பகுதி பணம் வாங்கி வரும் என்று சொல்ல அப்ப நான் பார்த்தார் மந்திரியும் 56 தேசத்தார் அரசரிடத்திலே கேட்க 56 தேசத்தார் என்ன சொல்றாங்க, ஐயா மந்திரி, உங்கள் மன்னரிடத்துல போய் சொல்லுங்க, எங்களுடைய நாட்டதில 56 தேசத்திலே பஞ்சம்னா பஞ்சம், வாராண்ட சீமை எல்லாம் நாளை நல்ல உருண்ட பஞ்சம், நாயகனை யோக பஞ்சம், வரைக்கா நல்ல உருண்ட பஞ்சம், மக்கள் யோக பஞ்சம், ஆளாக்கு ரசி பஞ்சம், என்னால யோக பஞ்சம், அழுத பிள்ளைக்கு கூட பாடுவாங்க, பஞ்சத்துல இருப்பதால உங்கள் மன்னடத்தில் சொல்லுங்க, காடு கரைகள் நஞ்சை உஞ்சிகள் எல்லாம் அடைந்தால் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே 56 தேசத்தாரெல்லாம் ஒன்று கூடி ஒருவர்கள் கேட்டார், 56 தேசத்தார் ஒன்று கூடி ஒருவர்கள் கேட்டார், 56 தேசத்தார் ஒன்று கூடி வராங்க. சண்டையிலே வெற்றி பெற்றோமானா எங்க மன்னன் அரக்கன் இருக்கிற பத்தியா அவர் உங்க இடத்துல அவதிப்பான வாங்கட்டா அடி எடுத்து போட்டுடுவாரு. ஐயா கப்ப பணம் தரவிட்டார் என்று சொன்ன உடனே 56 தேசத்து மன்னரெல்லாம் மறுபடியும் என்ன சொன்னாங்க, அரக்கனார் ஆட்சி நிலத்தில் சொல்லுங்க, இந்த 56 தேசத்தை வல்லதமான அவதிப்பணம், நிச்சயபணம், தீர்வபணம் அத்தனையும் வாங்கணுமானா மன்னனை படையெடுத்து வர சொல்லுங்க என்று சொல்ல அப்பதான் மந்திரி பார்த்தார், அவரிடத்திலே படையெடுத்து வென்றோமானா கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் என்று சொன்னார். அப்ப நம்ம படையில திறக்குப்பா என்ன படைக்கு நாம கடையில் சாப்பாடு நிச்சயம் பண்ண போயிடும் சண்டனம் தான் பிடிக்கும். ஏ மன்னா அந்த 56 தேசத்துல வெண்ண முடியாது என்று சொல்ல அப்ப நான் பார்த்தார், மந்திரி நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க, யோசனை சொல்லுங்க. செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அந்த சிவாய நினைத்தோம்னா என்னையா வேண்டிய வரம் தருவார். அதனால பகவான் நினைக்கிற ஒரு இல்லை. சரி சுவாமி, ஏ மந்திரி, கடவுள் நினைத்து கடிய கவுத்த செய்ய சொல்லுங்க. என் வீட்டுக்கு இருக்க அரண்மனையில மனைவி மக்கள் எல்லாம் யாரு வைப்பாங்க? மனைவி மக்கள் உடனே பார்த்தார், அரண்மனைக்கு வந்து ஆண்டவரை நினைக்க அறுத்தவர்கள் செய்வதற்காக எங்க விதமா வருவார் என்று கேட்டால் ஊழிப்பொருளை கொடுகை எடுத்துக்கொண்டு ஆண்டிலோ இடத்தெடுத்து வரார். அரக்க வருகும் போது மனைவி பார்த்தார், அவளுக்கு நீ கண்ணால பார்த்து பண்டார ரூபம் கொண்ட அந்த அரக்கனை பார்த்து எங்க விதமாக சொல்லுவார் என்று கேட்டார். எங்கடா ராஜாமன்னா
பார்த்த போல கண்ணை ஆண்டி கோடத்தோட இந்த அரண்மனையை விட்டு போகக்கூடிய போகும்போதே கேட்டாலும் சொல்லிட்டு போனா யாரையா வைக்க போற ஏ மன்னா இந்த மங்கள் கண்ட கனவு மன்னனுக்கு ஆகாது பெண்மணி கண்ட கனவு மன்னா கடவுள் நினைக்க வேண்டாம் கடியதை வந்து நீங்க செய்ய வேண்டாம் அப்பதான் பார்த்தா மங்க மன்னா ஆகாத கனவெல்லாம் இந்த பெண்ணாகப்பட்ட பெண்ணை கண்டன அதனால நீங்க போக வேண்டாம் என்று சொல்லி வழிமறித்து பார்த்தோம் அரக்கையும் கேட்டான் மாணவி வார்த்தையை தட்டினான் பெண்ணோட வார்த்தையை நூத்துல ஒரு வார்த்தை கேட்கும் பெஞ்சாணி வார்த்தைய நூத்துல ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னா அது ஆணாகப்பட்ட ஆணு ஒரு வருஷம் போவே பெண்ணாகப்பட்ட பெண்மணி வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டோம்னு சொன்னா அந்த வீடு குடியும் குடித்தனமா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அதானே மனைவி வார்த்தையை தட்டி மன்னன் மக்களுக்கு அரண்மனையை கடற ஆகாத சரணமெல்லாம் அரக்கனுக்கு எப்படி வருது தெரியுமா அந்த மன்னனா